Hi friends, இன்னைக்கு நம்ம பைத்தானில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைத்தான் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தான் ஷெல் பார்த்திங்கன்னா IDLE அப்படின்றத நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போது நமக்கு பைத்தான் ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா Ctrl+N. ஸோ Ctrl+N கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பைத்தான் ஃபோல்டர்லேயே நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து லிஸ்ட் அப்படின்னு போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். list.pyன்னு போட்டு ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஜஸ்ட் மெசேஜ் மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ மெசேஜில் பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டைட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா print ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தென் பிரிண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இல்லைனா நம்ம க்ரியேட்டிங் அண்டு வியூவிங் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். க்ரியேட்டிங் அண்ட் வியூவிங் எ லிஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டு நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம டியூப்பிள்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரியே தான் லிஸ்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து கோர்சஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள்ஸில் நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் பிரேசஸில் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம ஜஸ்ட் ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்திங்க அப்படின்னா கோர்சஸ்ன்ற வேரியபிளில் நான் நம்மளோட கோர்சஸ் எல்லாத்தையும் நான் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா C++ அப்படின்றத போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டபுள் கோட்ஸில் ஜாவா அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்தது கம்மா கொடுத்துட்டு அகைன் டபுள் கோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்றத கொடுக்குறேன். தென் இன்னொரு வேரியபிள் நம்ம வந்து ஜஸ்ட் 5 வேல்யூஸ் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா PHP அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்கிற வேல்யூஸை நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணுற அதாவது வியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டியூப்பிள் மாதிரியே தான் நமக்கு வந்து அரே இண்டெக்ஸ் மாதிரி இது வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோர்சஸ் ஆஃப் 0 அப்படின்னா நமக்கு வந்து C லாங்குவேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கோர்சஸ் ஆஃப் 1 அப்படின்னா நமக்கு C++ பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நமக்கு ஆர்டராக நம்ம டில் எண்ட் வரையில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சரி இதை வந்து நம்ம வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்றத போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 0th எலமெண்ட் அப்படின்றத இதில் கொடுக்குறேன். 0th எலமெண்ட் ELEMENT எலமெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு %s வந்து கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம %s வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா % சிம்பிள் கொடுத்து நம்மளோட வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ கோர்சஸ் அப்படின்றத போட்டு கோர்சஸ் ஆஃப் நம்ம எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 0வோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம 0வில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ ஸோ இப்போ நம்ம 0வில் கொடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா C. ஸோ நமக்கு வந்து C அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதையே நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். தென் காப்பி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம 5 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம 5 டைம்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும், இதில் செகண்ட் வேல்யூ, இதில் தேர்ட் வேல்யூ, இதில் ஃபோர்த் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் எலமெண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் எலமெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். செகண்டு தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்டு, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எலமெண்ட். ஸோ இப்போ நம்ம 4 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோடிங்ஸ் எழுதியாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு F5 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் தென் 0th எலமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு C அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0th எலமெண்ட் பார்த்திங்கன்னா கோர்சஸ் ஆஃப் 0 அப்படின்னா நமக்கு C தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி நமக்கு C வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா C++ பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் C++ தான். ஸோ நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் கோர்சஸ் ஆஃப் 2, 3 and 4 நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர் வைஸாக நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம அதில் இருக்கிற வேல்யூஸை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.